அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. துபாய், அபுதாபி பகுதிகளில் தற்போது நிலைமை என்ன? அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஏன் கவனமாக இருக்கணும்? துபாய் விமான நிலையம் தொடர்ந்து செயல்படுமா இல்லையா? லேட்டஸ்ட் அப்டேட் என்ன? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் ஐக்கிய அரபு அமீரகம் அப்படிங்கிறது வளைகுடா பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி நாடு. இதில் 7 சுயாட்சி அரசுகள், அதாவது 7 எமிரேட்ஸ்கள் அதில் இருக்கு. 1971 7 எமிரேட்ஸ்களும் ஒன்று சேர்ந்து இந்த நாடு உருவாச்சு. இதனுடைய தலைநகரமாக அபுதாபி இருக்கக்கூடிய நிலையில் பொருளாதார மையமாக துபாய் விளங்குது. இது தவிர சார்ஜா, அஜ்மான், உமல் குவைன், ராஸ் அல் கைமா, ஃபுஜைரா போன்ற பகுதிகளையெல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த UAE. இப்போ போர் பதற்றம் காரணமாக துபாயை தவிர்த்துட்டு மற்ற அமீரக நகரங்களில் விமான சேவைங்கிறது இயக்கப்படுது. இப்போ துபாய், அபுதாபி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவும் கூட ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே UAE வெற்றிகரமாக இன்டர்செப்ட் பண்ணி அழைச்சிருக்காங்க. இதை துபாய் மீடியா அலுவலகமும் உறுதி பண்ணியிருக்கு. UAE பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட வேர்ல்டு கிளாஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. பேட்ரியாட், தாட், பராகேட் மாதிரியான சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணி மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன்களை 90லிருந்து ஒரு 96% வரைக்கும் இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிடுறாங்க. அதாவது பெரும்பாலான தாக்குதல்கள் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தப்படுது. நிறைய உயிர்களை இதுவரைக்கும் காப்பாற்றிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் மிசைல் அட்டாக்கை வீடியோ எடுத்ததுக்காக ஒரு பிரிட்டிஷ் டூரிஸ்ட்டை கைது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் அல்லது வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணினதுக்காக 20க்கும் மேற்பட்ட வெளிநாட்டை சேர்ந்தவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் கைதான 10 பேருடைய புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. புகைப்படத்தில் இருக்கிறவங்க ரிலீஸ் செய்யப்பட்டுட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றின உறுதியான தகவல்கள் இல்லை. 21 பேர்கிட்ட இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் 17 பேர் இந்தியர்கள் இருக்கிறாங்களாம். அவங்க யார் யார் அப்படிங்கிற விவரங்கள் இன்னும் வெளியாகலை. இந்த நிலையில தான் ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கிற ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மக்கிட்ட ஒரு பையன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், ஏதோ நண்பர்களோட வெளியே போயிருந்திருக்கான். அப்போ போலீஸார் சோதனை சாவடியில் அவங்கள நிறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பையனுடைய மொபைல் ஃபோன், அவங்க கூட போனவங்களுடைய மொபைல் ஃபோனையெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க. அதில் ஈரான் நாட்டு தலைவர்களுடைய படமெல்லாம் அந்த பையனுடைய ஃபோனில் இருந்திருக்கு. இப்போ அவனோட நிலைமை என்ன அப்படின்னே தெரியல. சிறையில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கம்பெனி, வக்கீல்னு சொல்லிட்டு எல்லோருமே சேர்ந்து முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். ரம்ஜான் விடுமுறை கழித்து தான் என்ன அப்படிங்கிறதே தெரியும். இது வரைக்கும் தெளிவான தகவல்கள் இல்லை. எங்கே அப்படிங்கிற செய்தியும் இல்லை. விடுவாங்களா இல்லை நாட்டுக்கு அப்படியே திருப்பி அனுப்பிடுவாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அப்படி விட்டாலும் இனிமேல் இந்த கம்பெனிலேயும் வேலை பண்ணலாம் அப்படின்னு அவனை திருப்பி அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அதனால் வளைகுடா நாடுகளில் வசிக்கிறவங்க தற்போதைய சூழலில் வேலைக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, சம்பாதிச்சோமா, நாட்டுக்கு பணத்தை அனுப்பணுமா அப்படின்னு மட்டும் இருங்க. குறிப்பாக போர் தொடர்பான எந்த தகவல்களையும் பரிமாறவோ அல்லது தேவையில்லாத விஷயங்களோ பகிர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு நாட்டில் புகார் பதியப்பட்டதுன்னா ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளுக்கும் இனி வேலைக்கே போக முடியாத ஒரு சூழல் உண்டாகிடும். அதனால் எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் கவனமாக போடுங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் இதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக துபாயோடைய ஏர்போர்ட் நிலைமை எப்படி இருக்குது? செயல்படுதா இல்லையா? ஊருக்கு போக முடியுமா முடியாதா அப்படின்னு பலருக்கும் கேள்வி இருக்குது. அதுக்கான பதிலையும் பார்த்துடலாம். துபாய் உலகத்தில் பிஸியஸ்ட் ஏவியேஷன் ஹப்பில் ஒன்று. அங்கே பார்த்தீங்கன்னா துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அது போக அல் மக்தூம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு 2 முக்கியமான விமான நிலையங்கள் இருக்குது. உங்களுக்கே தெரியும். ஈரான் அமெரிக்கா சண்டை காரணமாக மத்திய கிழக்கு பகுதியில் பல இடங்களிலும் ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அங்கே நிலவக்கூடிய அந்த செக்யூரிட்டி த்ரெட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரோன், மிசைல் அட்டாக்ஸ், இந்த மாதிரியான காரணங்களால் துபாய் விமான நிலையத்துடைய ஆப்ரேஷன்ஸ் சில நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஒரு நாளைக்கு சுமார் 3.2 லட்சம் பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரப்ஷன் காரணமாக ஒரு ஸ்டார்ட் ஸ்டாப் மோடில் தான் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த கிரைசிஸ் நேரத்தில் கூட ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்களாம், த்ரெட் லெவல் அடிப்படையில் ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க, மறுபடியும் ரீஓப்பனும் பண்ணுறாங்க. ஃப்ளைட்ஸை சேஃபான காரிடார் வழியாக ரீரூட் பண்ணுறாங்க. சில ஏர்க்ராஃப்ட்ஸை வெளியே ஹோல்டு பண்ணிடுறாங்க. பேசஞ்சர் சேஃப்டிக்கு தான் டாப் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிகிட்ருக்காங்களாம். கடந்த 17 நாட்களில் மட்டும் 10 லட்சத்துக்கும் அதிகமான பயணிகள் இந்த கிரைசிஸில் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களாலேயே இப்போது ஏர்போர்ட் டிராஃபிக் சுமார் 40%லேருந்து 45% வரைக்கும் ரெக்கவர் ஆகியிருக்கு. அதாவது ஃபுல்
கெப்பாசிட்டியை வந்து இன்னும் அவங்க வந்து கொண்டுட்டு வரல. ஆனாலும் ரெக்கவரி வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் பயணிகள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் கூட ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ட்ராவலர்ஸ் தங்களுடைய ஃப்ளைட் ஸ்டேட்டஸை வந்து ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏர்லைன் அப்டேட்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது போக ஏர்போர்ட்க்கு ரொம்ப ஏர்லியாக வராமல் தேவையான நேரத்துக்கு பக்கத்தில் வந்தால் போதும் அப்படின்னும் அறிவுறுத்தியிருக்காங்க. ஏன்னா அன்னெசரி க்ரௌடை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? அதுக்காக கூடவே நீங்கள் கொண்டுட்டு போகிறதுக்கான அந்த பொருளுக்கான ரூல்ஸை, அது போக செக்இன் டைமிங் மாதிரியான இந்த விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஜனல் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் காரணமாக சில ஃப்ளைட்ஸ் டிலே ஆகலாம். ரீரூட்டும் செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பேசஞ்சர்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக சேஃப்டி மற்றும் ஸ்மூத்தான ஆப்ரேஷன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அங்கே வரக்கூடிய பயணிகளுடைய கோஆப்ரேஷன் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்காங்க. இது பற்றி துபாய் ஏர்போர்ட்ஸோட சிஇஓ பால் சிஎன்என்க்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் இந்த சுச்சுவேஷன்லேருந்து ரொம்ப சீக்கிரமாகவே பவுன்ஸ் பேக் ஆகும். ஆப்ரேஷன்ஸை விரைவாக நாங்கள் வந்து 100% கெப்பாசிட்டிக்கு கொண்டுட்டு வரதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். இந்த கிரைசஸ் இப்போ இருந்துட்டு இருந்தாலும் கூட ஏர்போர்ட்டை வந்து விரிவாக்குறதுக்கான திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். துபாய் ஏவியேஷன் செக்டர் பாதிக்கப்பட்டது உண்மைதான். ஆனாலும் தற்போது ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டெபிளைஸ் ஆகி பேசஞ்சர்ஸுடைய மூவ்மெண்ட் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி துபாய் விமான சேவைகள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால மற்ற அமீரக நகரங்களான ஷார்ஜா, அபுதாபி, ராஸ் அல் கைமா மாதிரியான மற்ற விமான நிலையங்களுக்கு சில நிறுவனங்கள் நம்ம இந்தியாவிலிருந்து சேவைகளை வந்து மாற்றி வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்கு முழுவதும் இப்போது 44 விமானங்கள் வந்து இயங்குது. துபாய்க்கான விமான சேவை முழுமையாக நிறுத்தப்பட்ட நிலையில் மற்ற அமீரக நகரங்களான அபுதாபி, ஷார்ஜா, ராஸ் அல் கைமா மாதிரியான விமான நிலையங்களுக்கு ஏர் இந்தியா விமானங்கள் திருப்பி விடப்பட்டிருக்கு. டெல்லி, கொச்சி, கோழிக்கோடு, கண்ணூர், மேங்களூர், மும்பை உள்ளிட்ட நகரங்கள்லேருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அபுதாபி, ராஸ் அல் கைமா, ஷார்ஜா உள்ளிட்ட இடங்களுக்கு வந்து தற்காலிகமாக விமானங்களை வந்து இயக்குறாங்க. நேற்று துபாய்க்கு நேரடியாக ஒரு விமானத்தை கூட ஏர் இந்தியா வந்து இயக்கலை அப்படின்னு வேற சொல்லப்படுது. ஏர் இந்தியா விமானம் டெல்லி, துபாயிலிருந்து சவுதியோடைய ஜெட்டாவுக்கு விமான சேவையை கொடுக்குறாங்க. கோழிக்கோடு டு ஜெட்டா வழித்தடத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான சேவை வழக்கம் போல தொடரும். ஓமன் நாட்டில் மஸ்கட்லேருந்து டெல்லி, கொச்சி, கோழிக்கோடு, மும்பை, திருச்சி உள்ளிட்ட நகரங்களுக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இயங்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. டெல்லி, மும்பையிலிருந்து சவுதி அரேபியாவுடைய ஜெட்டாவுக்கு ஏர் இந்தியாவுடைய அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட பிளான் பண்ணப்பட்ட சேவைகள் எப்பவும் போல தொடரும். ரியாத்க்கு டெல்லி, கோழிக்கோட்டிலிருந்து தற்காலிக விமானங்கள் இயக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஏர் இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற இந்திய விமான நிறுவனங்களும் துபாய் வழித்தடத்தில் பல சிரமங்களையும் வந்து எதிர்கொண்டிருக்காங்க. துபாய் விமான நிலையத்தில் தரையிறங்கக்கூடிய அனுமதியை துபாய் விமான நிலைய அதிகாரிகள் வந்து மறு அறிவிப்பு வர வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்கிறதா இண்டிகோ வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க அனுமதி வழங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த விமானங்கள் கிளம்பும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. கடைசியாக அவங்க என்ன அறிவிப்புகளை கொடுக்குறாங்களோ அதை பார்த்துட்டு தான் விமான நிலையத்துக்கு வந்து பயணிகள் வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே ஸ்பைஸ் ஜெட் நிறுவனமும் பார்த்தீங்கன்னா துபாய் விமான சேவைகள் வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்னுட்டும் கடைசி கட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம், அதை பார்த்துட்டு உங்களுக்கு இமெயில், எஸ்எம்எஸ் கண்டிப்பாக வரும், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ரத்து செய்யப்பட்ட ரூட்ஸில் முன்பதிவு பண்ணினவங்க கூடுதல் கட்டணம் எதுவும் இல்லாமல் வேறு தேதிக்கு வந்து அவங்க பயணிக்கலாம் அல்லது முழு பணத்தையும் திரும்ப பெறலாம் அப்படின்ட்டு விமான நிறுவனங்கள் அறிவிச்சிருக்காங்க. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.